வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இன்னும் என்ன தூக்கம், எழுந்துரு. இடி ஓசை போல சித்தி அலமேலு கத்த வீணா திடுக்கிட்டு எழுந்து பார்த்தபோது பளிச்சென்ற பொழுது விடிந்திருப்பதை உணர்ந்தாள். எல்லாம் கனவா? சித்தி எங்கே இங்கே வந்தாள்? ஆனால் பொழுது விடிந்தது உண்மை என்று அறையின் சுவரோரமாக போடப்பட்டிருந்த அலங்கார மேசைக்கு பின் ஓங்கி உயரமாக நின்ற கண்ணாடியில் பிரதிபலித்த அவள் உருவம் சொன்னது. மெல்ல தனது நீண்ட முடியை வாரியபடி தன் உருவத்தை காலோடு தலை வரை ஆய்வு கண்ணோடு பார்த்தாள். அத்தனை பெரிய பங்களாவில் வசிக்கும் வாய்ப்பும் அவள் ஒரு பெரிய மனிதரின் மனைவி என்ற நிலையும் மகிழ்ச்சிக்கு பதில் அவளை தாங்கொணா துயரத்தில் ஆழ்த்தி விட்டிருப்பதை முகம் பளிச்சிட்டு காட்டியது. கணவர் என்ற அந்த புதிய உறவினர், அந்த பங்களா, அதில் உள்ள சுகம் எல்லாமே அவளது மனம் ஏற்காத சங்கதிகளாக இருந்தன. அவள் கருணாகரனின் மனைவி என்பதை நினைவுறுத்துவது போல கழுத்தில் கிடந்த அந்த புத்தம் புதிய மஞ்சள் சரடு பாம்பு போல அவளை அச்சுறுத்தியது. கண் இமைகளை சுட்ட கண்ணீரை அடக்கி கொண்டு அவள் கூந்தலை முடித்து கொண்டு குளியல் அறையை நோக்கி சென்றாள். விரைவாக குளித்து முடித்து உடை மாற்றிக்கொள்ளத் தொடங்கினாள். அலமாரியில் அவர் வாங்கி கொடுத்த சேலைகள் அடுக்கடுக்காக இருந்தன. ஜாக்கெட்டுகளும் ஒப்பனை பொருள்களும் ஏராளமாக இருந்தன. அவை எதையும் அவள் தொடவில்லை. தான் வேலை செய்த போது சிரமப்பட்டு வாங்கி சேர்த்து கொண்ட சேலை துணிமணிகளை அவள் எடுத்து வந்திருந்தாள். அவற்றில் இருந்து ஒரு நீல நிற வாயில் சேலையும் அதற்கேற்ற ஜாக்கெட்டும் எடுத்து அணிந்து கொண்டாள். கல்யாணத்தின் போது அவளுக்கு அவர் போட்ட வைர நகைகள், தங்க நகைகள் எல்லாவற்றையும் கழற்றி இரும்பு பீரோவின் லாக்கரில் வைத்து பூட்டிவிட்டு தனது பழைய முத்துத்தோட்டை காதில் அணிந்திருந்தாள். இடக்கை மணிக்கட்டில் அவளது சொந்தமான கை கடிகாரம், வலக்கையில் தேய்ந்து போன இரு தங்க வளையல்கள், கழுத்தில் அவள் எப்போதும் பயன்படுத்தும் மெல்லிய தங்கச் சங்கிலி. லேசாக கதவு தட்டப்பட்டது. குங்கும பொட்டை சரி செய்தபடி கண்ணாடியில் இருந்து வேகமாக திரும்பி கதவை திறந்தாள். பழனி வெளியே நின்று கொண்டிருந்தான். இங்கே வேலைக்கு வந்தப்போ நான் 20 வயது வாலிபன், 30 வருடமா ஒண்டி கட்டையா இங்க உழைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டை தவிர எனக்கு வேறு போக்கிடம் கிடையாது என்ற முதல் நாளே அவன் தன் வயதையும் அறிமுகப்படுத்தி இருந்தான். தலையெல்லாம் வெளுத்து முகம் சுருங்கி கை விரல்களில் காய்ப்பு ஏறி அவன் சொன்ன வயதிற்கும் மீறிய முதுமையில் தெரிந்தான். ஆனால் நடையிலும் வேலையிலும் கடமை செய்வதை மறக்காது நினைவில் நிறுத்தி கொள்வதிலும் 20 வயது இளைஞனாகவே இருந்தான். அம்மாவுக்கு 12 மணிக்கு கார் தயாரா இருக்கும். விமான நிலையத்துக்கு போகணும் இல்லையா? பம்பாயிலிருந்து விமானத்துல தம்பி நரேந்திரன் வரும். நீங்கள் போய் வரவேற்று அழைச்சுக்கிட்டு வருவதுதான் நியாயம். தலையை சொரிந்தான் பழனி. நான் அவர் மகனை முன்பின் பார்த்ததில்லையே. அந்த கூட்டத்துல எப்படி கண்டுபிடிச்சு? அவள் குழப்பத்துடன் முடிக்கும் முன் பழனி லேசாக சிரித்தான். அம்மாவை தனியே அப்படியே தவிக்க விட்டுடுவனா? கூட நானும் துணையா வரப்போறேன் என்ற பழனி ஓடிப்போய் சமையல் அறைக்குள் தலையை நீட்டினான். அம்மா வெளியில போக போறாங்க, சூடா ஏதாச்சும் தாகத்துக்கு கொண்டு வந்து கொடுங்க என்ற குரல் கொடுத்தான். எனக்கு தெரியும் என்ற பழனியை வெட்டி விடுபவர் போல பார்த்தார் சங்கரன். பிறகு வெள்ளி டம்ளரில் நுரை பொங்க ஆற்றி எடுத்து வந்த பாலை சன் மேக்காவில் பளபளத்த சாப்பாட்டு மேசை மீது கொண்டு வந்து வைத்தார். அம்மா, தாகத்துக்கு கொஞ்சம் இதை சாப்பிடுங்கோ பணிவுடன் கூறிவிட்டு அறைக்குள் மறைந்து விட்டார் சங்கரன். சாப்பிடுங்கோம்மா, விமானம் வர வெகு நேரம் ஆகும் வற்புறுத்தினான் பழனி. பெற்ற தகப்பனைப் போல அவளிடம் அவன் காட்டிய அன்பு அவள் மனதை நெகிழ செய்தது. டம்ளரை எடுத்து வேகமாக பாலை பருகினாள். வாயை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு மாடி ஏறி சென்ற பழனியை பின்தொடர்ந்தாள். ஐயா கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க கிசுகிசுத்தான் அவன். அந்த வீட்டில் வேலை செய்த அத்தனை ஆட்களில் பழனிக்கு மட்டுமே அவள் மேல் ஏனோ அனுதாபம். கையும் காலும் விழுந்து அத்துடன் லேசாக மாரடைப்பும் வந்து கருணாகரனை படுக்கை மீது கிடத்தியதும் பழனி அவளிடம் ஓடி வந்தான். அம்மா, நீங்க இந்த வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளுக்கு கொடுக்கிற அறையில தங்கிக்கோங்க. டாக்டர்களும் உறவுக்காரர்களும் திமு திமுன்னு வந்து உங்களுக்கு ஒரு நிமிடம் கூட ஓய்வு தரமாட்டாங்க என்று கூறிவிட்டு அவள் பதில் அளிக்கும் முன் அவளது பெட்டிகளை தூக்கி வந்து மாடி வராந்தாவை ஒட்டி இருந்த அந்த கடைசி அறையில் கொண்டு வந்து வைத்தான்.
இந்த அறையை இன்னும் யாரும் உபயோகிக்கல. இந்த வீட்டை ஐயா வாங்கும் முன் பெரியம்மா போயிட்டாங்க. சில மாதம் முன்னால தான் ஐயா அறைக்கு புது சாயம் அடிச்சு புதுசா கட்டில், மெத்தை, பீரோ எல்லாம் வாங்கி போட்டிருக்கார். விருந்தாளிங்க வந்தா வீட்டிலேயே தங்க வைக்க ஒரு தனி அறை வேணும்னு தான் இதை ஒழுங்கு செய்து வைத்தார். ஐயாவுடைய குழந்தைங்க 2 பேரும் சேர்ந்து எப்பவுமே இந்த வீட்ல அதிக நாள் இருந்ததில்ல. அப்படி இருந்தாலும் அப்பாவின் படுக்கை அறைக்கு பக்கத்துல இருக்கிற அறைகளில் ஆளுக்கு ஒன்றை எடுத்துக்குவாங்க. வியாபார விஷயமா ஏதாவது பேச வேண்டி இருக்கும்னு தம்பி நரேந்திரன் அப்பாவுக்கு பக்கத்து அறையில தங்கிக்கும். நிர்மலா தான் ஐயாவோட செல்ல மகள். பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன பொண்ணு. ஆனா ரெட்டை வால், ரொம்ப பிடிவாதம். நீல சாயம் பூசின அந்த பெரிய அறைதான் தனக்கு வேணும்னு பிடிவாதம் பிடிக்கும். ஐயாவுக்கு பொண்ணு மேல உசுரு. எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பாரு. மகன் நரேந்திரன் ஒரு மாதிரியான ஆசாமி. யார்கிட்டையும் அதிகம் பேச்சு வச்சுக்க மாட்டார். பெரியவருக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனா பாவம், இப்ப அடங்கி போய் கண்ணு மட்டும் மூடாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு வாய் பேச முடியாத ஊமையா படுத்து கிடக்காரு. உங்களை பத்தி நான் ரொம்ப வேதனைப்படுறேன் அம்மா. பழனி மூச்சு விடாது பேசினான். மெல்ல விரல்களால் கதவை தட்டினாள் வீணா. நாள் முழுவதும் நோயாளியை கண்காணிக்க டாக்டரால் அமர்த்தப்பட்டிருந்த வெள்ளை சீருடையில் மிடுக்காக தெரிந்த நர்ஸ் கதவை லேசாக திறந்தாள். வீட்டின் எஜமானி என்ற அச்சத்தில் வீணாவை உள்ளே அனுமதித்தாள். டாக்டர் ஊசி போட்டுவிட்டு போயிருக்கார், அதனால் நல்லா தூங்குறார் எச்சரித்தாள். படுக்கை மீது கிடந்த கருணாகரனை கழுத்து வரை வெள்ளை போர்வையால் மூடிவிட்டிருந்தாள் நர்ஸ். ஜன்னல் திரை சீலைகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டிருந்தன. ஒரு சிறு இடுக்கு வழியே வந்த வெளிச்சத்தில் தெரிந்த அவரது உப்பலான முகத்தையும் இறுக்கமாக மூடியிருந்த கண்களையும் வழி பயணம் முழுவதும் அசுரத்தனமாக வார்த்தைகளால் உதிர்த்த தடித்த உதடுகளையும் ஒரு முறை ஊன்றி கவனித்துவிட்டு உடம்பெல்லாம் பயத்தில் சிலிர்க்க வீணா மெல்ல கதவு பக்கம் திரும்பினாள். எழுந்திருந்தால் சொல்லுங்கள், நான் நரேந்திரனை கூட்டி வர விமான நிலையத்துக்கு போகிறேன் சொல்லிவிட்டு கீழே வேகமாக இறங்கி வந்தாள். பென்ஸ் காரின் கதவை திறந்து வீணாவை பின் இருக்கையில் அமர செய்து உபசரித்துவிட்டு பழனி வண்டி ஓட்டுநர் அருகே அமர்ந்து கொண்டான். கார் புறப்பட்டது. விமான நிலையத்தில் அன்று ஒரே கூட்டம். பம்பாயில் இருந்து வந்த விமானம் தரையை தொட்டு பெருமூச்சுடன் சீறிக்கொண்டு வந்து நின்றபோது அவள் நெஞ்சு படபடவென்று துடிக்கத் தொடங்கியது. தோ ஒரு சிறு கைப்பையோட பச்சை சட்டை பழுப்பு பேண்ட்ல வராரே, அவர்தான் நம்ம வீட்டு தம்பி நரேந்திரன். பழனி சுட்டி காட்டியதன் பக்கம் திரும்பி பார்த்தாள். அப்பாவை போலவே ஓங்கி உயரமாக வாட்ட சாட்டமாக இருந்தான். முகத்தில் கர்வமும் கண்களில் கடுமையும் நடையில் மிடுக்குமாக வந்து கொண்டிருந்த அந்த வாலிபனை கண்டு அவள் நடுங்கி போனாள். பார்த்தாலே வெறுப்பை உமிழும் அந்த கண்கள் அவளை மிகவும் பயமுறுத்தின. இவனை அவள் எப்படி சமாளிக்கப் போகிறாள்? காரின் முன் பக்கத்தில் போக்குவரத்தை காட்ட அமைக்கப்பட்டிருந்த சிறு கண்ணாடியில் நரேந்திரனின் கண்கள் நெருப்பாக எரிவதை பார்த்துவிட்டாள் வீணா. சட்டென்று தன் பார்வையை சாலையின் இடது பக்கம் திருப்பிக் கொண்டாள். வழி நெடுகிலும் அவன் அவளிடம் ஏதும் கேட்கவில்லை. அம்மா வந்திருக்காங்க என்று பழனி அறிமுகம் செய்து வைத்தபோது தலையை ஆட்டியதுடன் சரி. அதற்கு பின்னர் மௌனமாக அசட்டையாக தலையை நிமிர்த்தி கொண்டு யாரிடமும் பேச பிரியப்படாது உட்கார்ந்திருந்தான். வீட்டை அடைந்ததும் பரபரப்புடன் வண்டியில் இருந்து இறங்கினான். பெட்டியை தூக்க எதிரே ஓடி வந்த வேலையாளிடம், அப்பா இப்போது எப்படி இருக்கார் என்று கேட்டான். கைகால் அசைக்க முடியாம, பேச முடியாம என்று மேலே ஏதோ சொல்ல ஆரம்பித்த வேலையாள் பின்னால் படியேறி வந்து கொண்டிருந்த வீணாவை கண்டு வார்த்தைகளை அடக்கி கொண்டான். நீங்கள் வரப்போவதை பற்றி நர்சம்மா டாக்டருக்கு போன் செய்தாங்க. அவர் கூட 5 நிமிடத்துக்கு முன்னால் வந்து விட்டார். வேகமாக படிகளை தாண்டி மாடிப்பக்கம் விரைந்தான் நரேந்திரன். பழனி மூச்சிறைக்க வீணாவின் அருகில் ஓடி வந்து கிசுகிசுத்தான். இப்ப நீங்க உங்க அறையில போய் உட்கார்ந்துருக்கிறது நல்லது. டாக்டர் கிட்ட எல்லா விவரமும் கேட்டுக்கிட்டு சின்ன ஐயா உங்களை பார்க்க வருவார் என்றான். விமான நிலையத்துக்கு போய் வருவதற்குள் அவள் பயத்தில் மிகவும் களைத்து விட்டிருந்தாள். தனது அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். முதலில் முகத்தை குளிர்ந்த நீரில் மறுபடி நன்றாக கழுவி துடைத்து கொண்டாள். காற்றில் பறந்து அலங்கி போயிருந்த கூந்தலை மறுபடியும் வாரி முடிந்து கொண்டாள். நெற்றி மீது சிறிதாக குங்கும பொட்டை வைத்து கொண்டு கண்ணாடியை பார்க்க பிடிக்காதவளாக அறைக்குள் அமைதியின்றி குறுக்கும் நெடுக்குமாக நடக்கத் தொடங்கினாள். நரேந்திரன் வந்து அவளிடம் என்ன பேசப் போகிறான்?
தன் தந்தைக்கு இப்படி ஆபத்தான நிலையில் நோய் வருவதற்கு காரணம் என்ன என்று கேட்டாள். நடந்ததையெல்லாம் அவள் விபரமாக மகன் என்ற உறவுடன் வந்து நிற்கப் போகும் இளைஞனிடம் எப்படி சொல்வாள்? அவளை திருமணம் செய்து கொண்டு விடுவது என்ற தீர்மானத்திற்கு வந்தபோதே கருணாகரன் அவளை தனது அலுவலக வேலையை விட்டு வீட்டில் தங்கியிருக்க உத்தரவிட்டார். இது அவள் விரும்பி ஏற்றுக்கொண்ட திருமணம் அல்ல, சித்தியின் வற்புறுத்தலால் நடந்தது. இத்தனை பெரிய மனிதன் நம் வீட்டை தேடி வந்து கெஞ்சி கேட்கிறார். நீ ரொம்ப பிகு பண்ணிக்கிறையே, கனவுல கூட இது மாதிரி ஒரு இடம் உனக்கு கிடைக்காது. உங்க அப்பன் என்னையும் என் 2 குழந்தைகளையும் தெருவில் நிறுத்திட்டு மண்டையை போட்டு விட்டார். நீ சம்பாதிச்சு போடுற காசுல என்னைக்கு அதுகள் தலையெடுக்க முடியும்? அவர் நமது குடும்பத்தையும் காப்பாத்துறதாக ஒப்புக்கொண்டிருக்கார். நீ ஒத்துக்கலைன்னா நானும் குழந்தைகளும் நாளைக்கே மூட்டைப்பூச்சி மருந்து தின்னுட்டு செத்து ஒழிகிறோம். பிறகு நீ உன் இஷ்டப்படி ஆடு. சித்தி அலமேலு செய்த ஆர்ப்பாட்டம், தினமும் அவர் காரில் வந்து வீட்டு சிறு கூடத்தில் ஒடிந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவர் கெஞ்சி குழைந்தது, காதலிப்பதாக அவளிடம் நெருங்கி பழகிய முரளி திடீரென்று பாராமுகமானது எல்லாம் அவளை ஒரே மாதிரியாக அதிர்ச்சிக்குள் ஆழ்த்தி விட்டிருந்தன. வேறு வழியே இருக்கவில்லை. சரி என்று தலையை ஆட்டி விட்டிருந்தாள். 2 மாத காலம் அந்த திருமணத்தை அவர் ரகசியமாகவே வைத்திருந்தார். சித்தி அலமேலு மிகவும் கெட்டிக்காரி, பிடிவாதக்காரி. பெண்ணின் கழுத்தில் தாலியை கட்டும் முன் எங்களுக்கும் அவளுக்கும் பிற்கால வாழ்க்கைக்கு வழி செய்தாக வேண்டும் என்று அழுத்தமாக அவரை வற்புறுத்தியிருந்தாள். அந்த திருமணத்தை நடத்தும் முன் கணிசமான ஒரு தொகையை செலவுக்கு என்று அவரிடம் அலமேலு வாங்கி கொண்டிருந்தாள். ஒரு வழியில் தன் சக்களத்தை பெற்ற மகளை அவருக்கு திருமணம் என்ற சாக்கில் விற்று விட்டிருந்தாள் என்றே சொல்ல வேண்டும். பெற்ற குழந்தைக்கும் தமது நிர்வாகத்தில் உள்ள ஊழியர்களுக்கும் தெரிவிக்காது ஒரு சில நண்பர்களுடன் அவளது குடும்பத்துடன் திருமணம் அவசரமாக திருத்தணியில் நடந்தேறியது. அன்று பகலே கோவில் அலுவலகத்திலேயே அதை பதிவம் செய்து கொண்டார். பின்னர் வீடு திரும்பி வந்த நண்பர்களுக்கு விருந்து கொடுத்துவிட்டு கம்பெனி காரியங்களை அவசரமாக கவனிக்கும் நிமித்தம் அவர் தமது வீட்டுக்கு சென்றார். அவளை மறுநாள் காலையில் தமது காரில் பெங்களூருக்கு அழைத்து செல்வதாக சொல்லி பிறந்த வீட்டில் விட்டிருந்தார். மறுநாள் காலையில் அவளை தேன் நிலவுக்கு அழைத்து செல்ல வந்திருந்தார். அப்பொழுதுதான் அவரது அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் அந்த திருமண செய்தி தெரிந்து விட்டிருந்தது. அவள் வண்டிக்குள் ஏறிய போது தெருவே வேடிக்கை பார்த்தது. அலமேலு பெருமையுடன் வாசலுக்கு வந்து எல்லோரும் பார்க்கும்படி அவள் தலையில் ஒரு கட்டு மல்லிகை பூச்சரத்தை சூட்டி வழி அனுப்பி வைத்தாள். பெங்களூரில் ஹோட்டலில் அறை எடுத்து கதவை தாளிட்டு கொண்டு அவளை கடுமையாக பார்த்தார் கருணாகரன். அதுவரை அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முதலில் எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும். அந்த பயல் முரளியோட காதல் விவகாரத்துல நீ எவ்வளவு தூரம் இறங்கி விட்டிருக்க? அதிர்ந்து போனாள் அவள். உண்மையில் அவர்கள் இருவரும் நெருங்கி பழக ஆரம்பித்து சில மாதங்கள் தான் ஆகியிருந்தன. கடற்கரை மணல் மீது அமர்ந்து பேச்சளவில் உருவாகிய காதல் அது. அவள் வேலை பார்த்த அதே நிறுவனத்தில் முரளி கணக்கு வழக்கு பகுதியின் தலைவனாக இருக்க நேர்ந்ததும் அவனிடம் அடிக்கடி ஃபைல்களுடன் அவள் செல்ல நேர்ந்ததும் எதிர்பாராத சம்பவங்கள். அந்த முகாந்தரத்தில் தொடங்கிய காதலை அலமேலுவுக்கு தெரியாது தன் உள்ளத்திலே அடக்கி வைத்திருந்தாள். முரளி அவளை உயிருக்கு மேலாக காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்வதாகவும் வாக்கு அளித்திருந்தான். அப்பொழுது கூட அவள் எல்லை கோட்டை விட்டு மீறவில்லை. அந்த சங்கதி இவருக்கு எப்படி தெரிந்தது? அவனோட ஊர் சுத்த முடிஞ்சு உன்னால நான் சினிமாவுக்கு வான்னு கூப்பிட்டப்போ கல்யாணம் ஆன பிறகுதான்னு ரொம்ப பத்தினி போல நடிச்சியே. அவள் திகைப்புடன் மௌனமாக அவரை பார்த்தாள். நான் விரும்பினால் எப்பாடு பட்டாவது அந்த பெண்ணை அடைந்து விடுகிற வழக்கமுடையவன். உன்னை கண்டு எனக்கு அப்படி ஒரு வெறி வந்து விட்டது. திருமணம் மூலமாக உன்னை என்னுடையவளாக்கிக் கொள்கிறதுன்னு தீர்மானிச்சுட்டேன். வேலைக்காரியா கூட இருக்க உனக்கு தகுதி இல்லை என்பது எனக்கு தெரியும். உன்னை கல்யாணம் செய்துக்க அந்த பயல் முரளி இடைஞ்சலாக இருப்பான்னு எண்ணித்தான் அவனுக்கு என் நிறுவனத்தின் பம்பாய் அலுவலகத்திற்கு வேலை மாற்றல் செய்து சம்பள உயர்வெல்லாம் தந்தேன். முரளி பணம் உதவி என்றதும் காதலை உதறிவிட்டானே. உள்ளூர் அவள் இடிந்து போனாள். அவன் என்னிடம் உன் காதல் விவகாரத்தை ஒப்புக்கொண்டான். கல்யாணத்துக்கு முன் உன் பேரில் 3 லட்சம் பணம் வங்கியில் கட்டி வைக்கணும். இத்தனை நகைகள் போடணும். இப்போ நான் வசிக்கிற பங்களாவை உன் பேரில் எழுதி வைக்கணும். உனக்குன்னு தனியா ஒரு கார் வாங்கி தந்துடணும்னு உன் அம்மா போட்ட நிபந்தனைகளுக்கெல்லாம் நான் தலையாட்டி விரைவாக செய்து முடித்தேன். ஆனா நீ ஒன்று புரிஞ்சுக்கணும்.
அவரை அவள் வியப்புடன் பார்த்தாள். நெஞ்சு படபடவென்று திகிலில் துடித்தது. இந்த தேன் நிலவு முடிஞ்சதும் உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு திரும்பியதும் முதல் வேலையா உயிலை நான் மாற்றி எழுதிவிடப் போகிறேன். அந்த பங்களா காரெல்லாம் இப்போது சில நாள் உன்னோடு இருக்கும். நான் அனுபவிக்க போறதுக்காக எனக்கு பின் என் சொத்துகளில் பாதி உனக்குன்னு எழுதி வச்ச உயிலை கிழித்து போட 5 நிமிடம் ஆகாது. ஏற்கனவே வேறு ஒரு உயில் தயார் பண்ண என் குடும்ப வக்கீலிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். அந்த உயிலின்படி மனைவின்னு என் வீட்டில் தங்கியிருக்க போகும் உனக்கு என் காலத்திற்கு பிறகு மாதம் 200 ரூபாய் உதவி நிதி கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். போதுமா? பக்கரமாக உக்கிரமாக வில்லன் போல சிரித்தார். திகைப்பில் பேச முடியாது நடுங்கி போய் அவள் பின்னால் காலடி எடுத்து வைத்து அறையை விட்டு ஓட முயன்றாள். எங்க போற? கழுத்துல நான் கட்டின தாலி உன்னை அடைய உரிமை இருக்கு. பேசாம இப்படி வந்து படுக்கை மேல உட்காரு. இன்னொரு ரகசியத்தையும் சொல்லிவிடுறேன். இதுவரை நான் தொடர்பு வச்சு கொண்டிருந்த பெண்கள் எல்லோரையும் விட நீ ரொம்ப அழகி. அந்த மோக வெறிதான் என்னை இப்படி ஒரு பைத்தியக்காரனாகி விட்டது. என் மகன் சங்கதியை தெரிந்து கொண்டதும் கோபத்தில் குதிப்பான். என் மோகம் அடங்கிய பின்னர் உன்னை நான் என்ன செய்யப் போகிறேன் தெரியுமா? மெல்ல அவள் பின்னால் 2 அடி வைக்க பசி வெறியில் பாயும் மிருகம் போல அவர் முன்னேற, உன்னை நான் பின்னர் என் நண்பர்களுடன் பகிர்ந்து அனுபவிக்கப் போகிறேன் பத்தினி பெண்ணே என்று அவர் அருகில் வந்தபோது கிரீச்சிட்டு அலறியபடி அவள் ஒதுங்கிக் கொண்டாள். எங்க ஓடுற என்று அவர் கையை நீட்டியபடி வந்தபோது, நான் மாட்டேன், நான் நேரே போலீஸுக்கு போய் உங்களை பற்றி என்று அவள் திக்கினாள், விம்மினாள். எதிர்த்து பேசுகிற உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? முதலில் கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன், வாங்கிக்கோ. உதை கொடுத்தால் தான் நீ அடங்கி விடுவ. இடுப்பு பெல்ட்டை அவிழ்த்து கொண்டு ஓங்கியபடி அவர் அவளை அணுகிய போது அவள் அம்மா அம்மா என்று அலறினாள். ஆனால் கண்களில் கோபம் தெறிக்க அவர் கையை நீட்டி அவள் கூந்தலை பற்ற முயன்ற போது வாய் கோணிக்கொண்டு நெஞ்சை பிடித்தபடி தடால் என்று தரையில் மரமாக சாய்ந்து போனார். அதற்கு பின் அவரை வண்டியில் போட்டுக்கொண்டு ஊருக்கு திரும்பியதே வேறு ஒரு கதை. இதையெல்லாம் அவர் மகனிடம் அவள் எப்படி சொல்வாள்? பழனி ஓடி வந்து மெல்ல கதவை தட்டினான். சின்னையா உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. எச்சரித்து விட்டு வெளியே வராந்தாவில் ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டான். எந்தவித பீடிகையும் இன்றி நரேந்திரன் சூறாவளி போல அறைக்குள் வந்து நின்றான். ஜன்னல் வழியே தோட்டத்தை பார்த்தபடி கவலையுடன் நின்ற அவள் சட்டென்று திரும்பிய போது ஒரு வினாடி திகைத்து போனாள். மயக்க நிலையில் கிடக்கும் கருணாகரன் எழுந்து வந்து நிற்பது போல அச்சில் வார்த்தெடுத்தவன் போன்ற சாயலில் ஓங்கி உயரமாக வந்து நின்ற மகனை கண்டு மனம் படபடத்தது. தேனிலவுக்கு நீங்கள் இருவரும் பெங்களூர் புறப்பட்டு போன அதே இரவு திரும்பி விட்டீர்களாம். பெங்களூரில் ரொம்ப குளிரோ? அங்கே என்ன நடந்தது? அதட்டலாக ஆத்திரமாக ஏளனமாக கேட்டான். வயதில் அவளை விட கொஞ்சம் பெரியவன். ஆனால் உறவில் அவளுக்கு அடங்கி போக வேண்டிய சிறியவன். இப்போது அவள் அவனுடைய சிற்றன்னை ஆயிற்றே. ஒரு தாயை பார்த்து கேட்கும் கேள்வியாது? கோபத்தில் அவள் கொதித்து போனாள். வெடுக்கென்று நிமிர்ந்து அவனை கடுமையாக பார்த்தாள். குளிர் உன் தந்தைக்கு ஒத்துக்கலை. ஹோட்டல் குளிர் சாதன அறைக்குள் நுழைந்ததுமே நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே சாய்ந்து விட்டார். நான் என்ன வைத்தியரா? பயந்து போய்விட்டேன். ஹோட்டல் முதலாளிக்கு தெரிந்த ஒரு வைத்தியரை உடனடியாக அழைத்து காட்டினேன். மாரடைப்புடன் மூளையில் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு கை கால் விளங்காமல் பேச முடியாமல் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார். அதனால் அவரை அசைக்க கூடாதுன்னு அந்த டாக்டர் எச்சரிக்கவில்லையா? அவன் கேட்டான். உடனடியா தீவிர கவனிப்பு பகுதியில் சேர்த்தாக வேணும் என்றார். தன்னந்தனியாக பழக்கம் இல்லாத ஊரில் பண வசதி இல்லாம நான் என்ன செய்வேன்? ஊருக்கு திரும்பிடுறது தான் சரின்னு முடிவெடுத்தேன். ஏராளமாக பணத்தை கையில் வைத்து கொண்டு இல்லேன்னு கதை விடுறீங்களே. அப்பா கல்யாணத்துக்கு முன்னதாகவே வாரி தந்திருக்கிறாரே. முகம் சிவந்து காது மடல் எரிய நெஞ்சு குமரி போனாள் வீணா. ஹோட்டல் அறையில் நடந்த அந்த நிகழ்ச்சி மீண்டும் நினைவில் வர அவள் உடலும் உள்ளமும் நெருப்பாக எரிந்தன. உன் அப்பாவுக்கு மணிபர்ஸை எப்போதும் கெட்டியாக தன் கையிலேயே வச்சுக்கிற பழக்கம், அது உனக்கு தெரிந்தது தானே? அவர் பையில் கொஞ்சம் பணமும் காசோலை புத்தகமும் தான் இருந்தன. ஹோட்டல் பாக்கியை உடனே தேர்த்துவிட்டு கிளம்பவே 10ம் பத்தாததுமாக இருந்தது. நம்ம குடும்ப டாக்டர் ரொம்ப அதிர்ந்து போயிருக்கிறார். கடும் நோயாளியை நீங்கள் காரில் படுக்க வைத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது ரொம்ப தப்பு. ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அருகில் இருக்கும் ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிருக்க வேணும்.
ஆளுக்கு ஒண்ணு இப்ப சொல்றது சுலபம். அந்த சிக்கலான நிலைமையில் எனக்கு இந்த முடிவு தான் தோணுச்சு. இப்ப அப்பாவின் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு டாக்டர் சொல்கிறார். அதுக்கு உங்கள் பதில்? அப்பாவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால்? பாதிக்கப்பட போகிறவள் நான். பணக்கார, அதுவும் இளம் விதவை. அலட்சியமாக பேசினான் நரேந்திரன். வாயை மூடு நரேன். உன் சொந்த தாய்கிட்ட இப்படி பேசுவாயா? என்கிட்ட இஷ்டப்படி பேசுறதை நான் அனுமதிக்க மாட்டேன். உன் அப்பாவின் சொத்துக்கு நீ வாரிசாக இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் தானே பெரிய வாரிசு. அப்பாவை நல்லா மயக்கி எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டீங்க. சொத்தை பத்தின விபரம் தெரியணும்னா உங்கள் குடும்ப வக்கீலை போய் கேள். என்னை கேட்டு என்ன பையன்? குடும்ப வக்கீலுடன் தொலைபேசியில் கேட்டுவிட்டேன். உங்கள் சின்னம்மா வற்புறுத்தலின் பேரில் அப்பா சில நாளுக்கு முன் புதுசா ஒரு உயில் எழுதினாராம். என் தங்கைக்கு சொத்தில் 20ல் ஒரு பாகமாம். மீதி வியாபாரம், தொழிற்சாலை இவைகளில் உங்களுக்கு சரி பாகம் உண்டாம். இதை தவிர இந்த பங்களாவும் வங்கியில் கணிசமா ஒரு தொகையும் வைர நகைகளும் ஏராளமா தந்திருக்கிறாராம். இது வெறும் பகல் கொள்ளை அக்கிரமம். பெத்த மகனிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிடாது அவரை நீங்கள் சாமர்த்தியமா மடக்கி இருக்கீங்க. அவர் சொல்லியிருந்தால் கோபத்துடன் அவனை வீணா வெறித்தாள். கோயிலுக்கே வந்து கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். கல்யாண வயதில் ஒரு பிள்ளையும் பள்ளிக்கூடம் படிக்கும் ஒரு பெண்ணும் இருக்கும்போது மறு கல்யாணமா? அம்மா சாகும்போது சத்தியம் செய்து கொடுத்துட்டு இப்போது இப்படி செய்திருக்கிறாரே. உருமினான். ஹரிச்சந்திரனுக்கு அடுத்தபடியாக நடக்காத தவறிய அப்பாவை நீ நம்பினது என் தவறா? எனக்கு மட்டும் வயதானவருக்கு இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட ஆசையா இருந்ததுன்னு நினைக்கிறையா? எரிச்சலுடன் கேட்டாள். பணத்துக்கு பத்தும் செய்ய அஞ்சாத சில பெண்கள் இல்லையா? அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க நீங்க. நரேந்திரா, உண்மையை தெரிந்து கொள். மரியாதை இல்லாம என்கிட்ட நீ இப்படி பேசினா இதுதான் கடைசியா உன்னோட நான் பேசுறதுன்னு ஆயிடும். தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? கோபத்தில் அவன் சிரித்தான். தற்கொலை பண்ணிக்கும் அளவுக்கு நான் ஒரு கோழை அல்ல. நிமிர்ந்து நிற்கப் போகிறேன். இந்த வீடு என்னுடையது. என்னை உன்னால் எதுவும் செய்ய முடியாது. தெரியும். புதிதாக ஒரு உயில் எழுத அப்பா வக்கீலுக்கு உத்தரவிட்டிருந்தாராம். அதில் கையெழுத்து போடும் முன் இப்படி நோயாளியாகி விட்டார்னு வக்கீல் சொன்னார். தெரிஞ்சுகிட்ட இல்லையா? இந்த வீட்டில் என் தயவில் நீ தங்கி இருக்க. ஞாபகம் வைத்துக்கொள். மரியாதையா கீழே இருக்கிற ஒரு அறையில் தங்கிக்கிட்டு போட்டதை சாப்பிட்டு விட்டு சமயம் நேர்ந்த போது உன் தந்தையை போய் பார்த்து கவனிச்சுக்கோ. பிரியம் இல்லாவிட்டால் வெளியில் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் போய் தங்கி கொண்டு டாக்டர் வரும்போது கூட அவரோட வந்து அன்றாட நிலைமையை கவனித்து கொண்டு போ. ரொம்ப நெஞ்செழுத்தமா பேசுறீங்க இல்லையா? பணம் கைக்கு வந்து விட போகிறது என்பதால். என்னை அப்படி பேச வைக்கிறது உன் நடத்தை. அந்த அறையில் இருந்து எழுந்த உரக்க குரல்களை கேட்டுவிட்டு பழனி நடுங்கி போனான். நரேந்திரன் குணத்தில் மகா முரடனாயிற்றே. கோபம் வந்தால் யாரையும் கை நீட்டி அடிக்கிற பழக்கம் உடையவனாச்சே. ஒரு தடவை வீட்டு வேலை ஆள் ஒருவனை அடித்து காயப்படுத்தி அது கோர்ட்டு வரை போய் பெரிய வழக்காகி விட்டதே. அப்படி சின்னம்மாவை சின்ன ஐயா அடித்து விட்டால் ஊரே சிரிச்சு போயிடுமே. கூப்பிட்டீங்களா அம்மா என்று கேட்டபடி பரபரப்புடன் உள்ளே ஓடி வந்தான் பழனி. கோபாவேசமாக நின்ற நரேந்திரன் அவன் பக்கம் வேகமாக திரும்பினான். உன்னை யார் இங்க வர சொன்னது? நாங்கள் குடும்ப விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம். போ வெளியில, விரட்டினான். அது சமயம் மூச்சு இறைக்க நர்ஸ் ஓடி வந்தாள். மிஸ்டர் நரேந்திரன், டாக்டருக்கு போன் செய்யுங்கள். பெரியவர் உடம்பு ரொம்ப பலவீனமாகிட்டு வருது. நாடி துடிப்பு நல்லாவே இல்லை, பதறினாள். அதற்கு பின் வீடு அமர்க்களப்பட்டு போனது. சில நிமிடங்களில் குடும்ப வைத்தியர் காரில் பறந்து வந்தார். வீட்டு ஆட்கள் எல்லோரும் கவலை நிரம்பி வழிந்த முகத்துடன் இங்கும் அங்கும் ஏவிய காரியங்களை கவனிக்க ஓடிக்கொண்டிருந்தனர். பழனி கையை கட்டிக்கொண்டு வராந்தாவில் கருணாகரனது அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். கதவை திறந்து எட்டி பார்த்த டாக்டர், சின்னம்மாவை வர சொல் என்றதும் அவள் திகிலுடன் ஓடினான். வீணா உள்ளே வந்ததும் டாக்டர் அவளிடம் மெல்ல வந்து நின்றார். ஐ எம் சாரி மிஸ்ஸஸ் கருணாகரன், உங்கள் கணவர் சில வினாடிகளுக்கு முன் மரணம் அடைந்து விட்டார். அவர் பிழைப்பது கஷ்டம் என்று எனக்கு பார்த்ததுமே தெரியும். உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடாது என்றுதான் சொல்லவில்லை. இத்தனை சிக்கல்கள் ஏற்பட்டால் பிழைப்பது அரிது. பிழைத்தாலும் ஆரோக்கியமான மனிதனாக வாழ முடியாது. சாரி மிஸ்டர் நரேந்திரன், மரண சான்றிதழ் எழுதி தருகிறேன். அடுத்து கவனிக்க வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். டாக்டர் நகர்ந்தார். கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக கிடந்த கருணாகரனின் முகத்தை உற்று பார்த்தாள் வீணா. பொங்கி வந்த கண்ணீரை அடக்க மாட்டாது அவள் வேகமாக தன் அறைக்குள் சென்று ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து குலுங்கினாள். அம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்க முயற்சி செய்யுங்க. இனி நடக்க வேண்டியது எல்லாம் நீங்களும் சின்னையாவோட சேர்ந்து செய்யணும். ஆறுதலாக பழனி சொன்ன போது
அவள் நன்றியுடன் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் சிற்றன்னை வற்புறுத்தி அவளை பூவும் பொட்டும் இழந்த ஒரு இளம் விதவையாக நிற்க வச்சிட்டாங்களே. அந்த கொடுமையை எண்ணித்தான் அவள் அழுதாள். வீணாவின் அறைக்குள் மீண்டும் கதவை தள்ளி கொண்டு நின்றான் நரேந்திரன். வீட்டின் தலைவிக்கு இப்போது வேலை நிறைய இருக்குன்னு தெரியுமா? போலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பதில் ஒரு லாபமும் இல்லை என்றான் அதிகார தோரணையில். கண்களை துடைத்து கொண்டு வீணா எழுந்தாள். கட்டுப்படுத்த முடியாத ஒரு அடங்கா பிடாரியான மகனா இவருக்கு? எண்ணியபடி உள்ளே பொங்கி எழுந்த கோபத்தை வெளிக்காட்டாது என்ன செய்யணும் சொல்லு என்றாள் சன்னமான குரலில். சென்னையில் இத்தனை பள்ளிக்கூடங்கள் இருந்தும் அப்பா தமது நடவடிக்கைகளை மகள் கண்டு கொள்ளாமல் இருக்க நிர்மலாவை உதகையில் ஒரு ஆங்கில பள்ளியில் படிக்க அனுப்பியிருக்கார். அவள் அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள். அவளுக்கு உதகையில் வசிக்கும் என் ஒன்றுவிட்ட மாமாவும் மாமியும் தான் பாதுகாவலர்கள். மாமாவை தொலைபேசியில் அழைத்து தக்க செய்தியை சொல்லி நிர்மலாவை பள்ளியில் இருந்து காரில் அழைத்து வர சொல்ல போகிறேன். மற்ற உறவினர்களுக்கும் செய்தியை சொல்ல வேண்டும். ஈம சடங்குகளை பற்றி கவனிக்க வேண்டும். உன் அப்பாவை தவிர எனக்கு உங்கள் உறவினர் யாரையும் தெரியாது. வியாபாரத்தில் நீயும் ஒரு பங்குதாரர். அதனால் கம்பெனி நிர்வாகம், அலுவலகத்தில் வேலை எதுவும் தேவைக்கு மேல் தடைபடாமல் பார்த்துக்கொள். மற்ற காரியங்களையும் நீதான் எடுத்து செய்யணும். ஏனென்றால் நீ அவருடைய மகன். நான் இப்போது ஒரு விதவை என்றாள் சிறிது சீற்றத்துடன். மேலே தர்க்கிக்க மனமின்றி அவன் வெளியேறிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் அந்த பங்களாவிற்குள் கூட்டம் நிரம்பி வழியத் தொடங்கியது. கருணாகரனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அலுவலகமும் தொழிற்சாலையும் மூடப்பட்டு விட்டன. ஊழியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் பார்வைக்காக அவரது உடல் கீழே இருந்த வரவேற்பு அறைக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. மலர் மாலைகளும் வளையங்களும் உடல் முழுவதும் குவிய உதகையில் இருந்து வரப்போகும் செல்ல மகளுக்காக உடல் காத்திருந்தது. பிற்பகலில் வீணாவின் சித்தி அலமேலு தன் மகள், மகன் இருவருடன் அலறி புடைத்து கொண்டு வந்தாள். எனக்கு யாரும் சொல்லி அனுப்பலையே. பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னதை கேட்டுத்தான் ஓடோடி வந்திருக்க. இது நியாயமா? நான் இந்த வீட்டோட சம்மந்தி இல்லையா? சித்தி அழுது கொண்டே வீணாவை இறுக கட்டி கொண்டு குலுங்கினாள். உதகையில் இருந்து வந்த நிர்மலாவும் மாமி, மாமனும் காரில் இருந்து இறங்கிய போது உறவினர் பட்டாளம் பெருங்குரலில் ஓலமிட்டது. வழி நெடுகிலும் அழுது அழுது நிர்மலாவின் கண்கள் சிவந்து வீங்கி முகம் உப்பி இருந்தது. பள்ளி சீருடையை மாற்ற நேரம் இன்றி அப்படியே புறப்பட்டு வந்திருந்தாள். 13 வயது சிறுமி என்று கேள்விப்பட்டிருந்தாள். ஊட்டத்திலே சற்று கூடுதலான வயது போன்ற தோற்றம், அப்பாவை போன்ற சாயல், பிடிவாதத்தை உணர்த்தும் கொஞ்சம் நிமிர்ந்த மூக்கு. எல்லோருடைய கவனமும் உள்ளே நுழைந்த அந்த பெண் மீதுதான் தாவியது. தந்தையின் உடலை பார்த்துவிட்டு அப்பா என்று கிரீச்சிட்டு கத்திய நிர்மலாவின் கண்கள் அருகில் கூனி குறுகி உட்கார்ந்திருந்த வீணாவை வெறுப்புடன் விழித்தன. அவளை அசட்டை செய்துவிட்டு ஓடி சென்று அண்ணன் கழுத்தை கட்டி கொண்டு கதறினாள். ஏதாவது நினைச்சுக்க போறாங்க, கொஞ்சம் அழறாப்ல போக்கு காட்டு. மெல்லிய குரலில் சின்னம்மா அலமேலு காதில் கிசுகிசுத்த போது வீணாவுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க சித்தி. நீங்க ஏன் அழணும்? பெத்த பெண்ணும் பிள்ளையும் அழ வேண்டியவர்கள். நீங்க வாயை மூடிக்கிட்டு இருங்க. அடிக்குரலில் அதட்டினாள். சின்னம்மா அலமேலுவுக்கு திகைப்பாக இருந்தது. தனது அதிகாரத்தின் கீழ் வீட்டில் வசித்த போது வீணா எப்படி இருந்தாள்? ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டாள். போட்ட சோற்றை தின்றுவிட்டு கொடுத்ததை எடுத்துக்கொண்டு அலுவலகம் சென்று விடுவாள். மாத இறுதியில் வாங்கும் சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து அவள் கையில் தந்து விடுவாள். சின்னம்மாவுக்கு அடங்கி ஒடுங்கி இருந்தவள் இப்போது திடீர் பணக்காரி ஆகிவிட்டதால் திமிராக பேசுகிறாளே. அலமேலு அதிர்ந்து போய் மௌனமாகிவிட்டாள். காரியங்கள் நடந்தேறிய பின்னர் பந்தி போஜனம் முடிந்ததும் எல்லோரும் கிளம்பிவிட்டனர். வீடு வெறிச்சென்று பயங்கர அமைதியில் மூழ்கி கிடந்தது. தனது அறையில் ஈரத்தலையை உலர்த்தி கொண்டு உட்கார்ந்திருந்த வீணாவிடம் அலமேலு வந்தாள். ஐயோ, உன் பொட்டும் பூவும் போய் உன்னை இந்த நிலையில் பார்க்க வச்சுட்டாரே கடவுள். மனம் ரொம்ப வேதனைப்படுது அம்மா. கண்ணீரை உகுத்தபடி எதிரே வந்து அமர்ந்து கொண்டாள். உங்கள் மருமகன் கல்யாணத்துக்கு முந்தையே உங்களுக்கு தர வேண்டியதை எல்லாம் தந்து விட்டார். அவர் பெத்த பிள்ளையும் பெண்ணும் வந்து விட்டாங்க. அதனால் நீங்கள் உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போறதுதான் நல்லது என்றாள் வீணா கடுமையாக. மேற்கொண்டு காரியங்கள் இருக்கே. பிறந்த வீட்டில இருந்து உனக்கு ஆதரவா நான் கூட தங்கி இருப்பது தானே முறை. பிறந்த வீட்டில் எனக்கு என் தந்தைக்கு பிறகு யாரும் இல்லை. அங்கே உங்களிடம் பட்ட துன்பம் எல்லாம் போதும்.
இந்த இறந்த வீட்டில் வந்து உங்கள் அதிகாரத்தை காட்ட நினைக்காதீங்க. அவர் மகன் கண்டபடி பேசி கழுத்தை பிடித்து தள்ளி விடுவான். அதுக்கு முன்னாடி கௌரவமாக நீங்களாக கிளம்பி போய் விடுங்கள் எச்சரித்தாள். அலமேலு பேய் அறைந்தவள் போல திகிலுடன் எழுந்தாள். வீணா, எங்க வருங்காலம் எல்லாம் உன் கையில தானே இருக்கு. அத மறந்து இப்படி கடுமையா பேசுறது நியாயமா? என் வருங்காலமே எனக்கு தெரியாத நிலையில் இருக்கு. உங்கள் வருங்காலத்தை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? கல்யாணம் செய்து கொடுத்த பின் மருமகன் வீட்டில் மரியாதையையும் உதவிகளையும் எதிர்பார்ப்பது தவறுன்னு தெரிஞ்சவங்களாச்சே. சீக்கிரம் புறப்படுங்க என்றாள் எரிச்சலுடன். நிர்மலா விக்கி அழுது கொண்டு படுக்கை மீது கிடந்தாள். அவளை உட்கார வைத்து அவளது கண்ணீரை துடைக்க முற்பட்டாள் வீணா. வீணாவை பார்த்ததும் அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டவள் போல வீறிட்டாள். அதை கேட்ட அண்ணனும் மாமியும் பதறிக்கொண்டு ஓடி வந்தனர். என் அப்பாவை கொன்னது போதாதுன்னு என்னையும் கொல்ல பாக்குறாங்க. இவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்ற கூச்சலிட்டு நிர்மலாவை அழைத்து சமாதானப்படுத்தினான் நரேந்திரன். பிறகு வீணாவை நோக்கினான். உங்களை கண்டால் அவளுக்கு ஆகலை, அது உங்களுக்கு புரியவில்லையா? கொஞ்சம் ஒதுங்கி கொண்டு எங்களை வாழ விடுங்கள் சீறினான் நரேந்திரன். அப்பா, ஒரு கடிதம் கூட போடாமல் ஒரு திடீர் கல்யாணம் செய்து கொண்டு செத்து போய்விட்டார் என்பது குழந்தைக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாய் இருக்கு. நீ படித்தவள் தானே, கொஞ்சம் புரிந்து கொண்டு குழந்தையின் மனம் ஒரு அமைதிக்கு வரும் வரை கண்டுக்காமல் இருக்கக்கூடாதா? உன் உரிமை எங்கே ஓடி போய்விடும்? உரிய காலத்தில் வீடு சொத்து எல்லாம் உன் கைக்கு வந்துவிடும். அதுக்குள்ள என்ன அவசரம்? ரொம்ப ஆதங்கப்படுகிறவள் மாதிரி குழந்தை கிட்ட உன் அன்பை காட்ட வந்துட்டியே. ஊட்டியில் இருந்து வந்த மாமி நாக்கால் ஈட்டியால் நெஞ்சை குத்தினாள். வீணா ஒடுங்கி போய் தனது அறைக்குள் வந்தபோது பழனி ஒரு கையில் காஃபி டம்ளருடன் காத்திருப்பதை கண்டாள். அழாதீங்கம்மா, இனி நீங்க தைரியமா இருக்கணும். இந்த பழனி இருக்கிற வரை கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் இந்த வீட்டுல உங்களை எதிர்த்து நின்னாலும் நான் உங்க பக்கம் இருந்து உயிரை கொடுப்பேன். எனக்காக இந்த காஃபியை சாப்பிடுங்கம்மா. உடம்புக்கு தெம்பு ரொம்ப தேவை என்றபடி குழைவாக பேசி டம்ளரை நீட்டினான். கண்களில் பெருகிய கண்ணீரை சமாளித்து கொண்டு நன்றியுடன் டம்ளரை வாங்கி ஒரே மூச்சில் காஃபியை குடித்தாள். அத்துடன் மனதில் ஒரு புது தெம்பு பிறந்ததையும் உணர்ந்தாள். இறந்தவரின் காரியங்கள் துரிதமாக நடந்து முடிந்தன. ஆண்டின் இறுதி தேர்வு வரை நிர்மலா உதகை பள்ளியிலேயே கல்வியை தொடர வேண்டியிருந்தது. நிர்மலாவை நாங்களே பள்ளிக்கூடத்தில் பத்திரமாக கொண்டு வந்து ஒப்படைப்பதாக சொல்லி அழைத்து வந்தோம். இனிமேல் தாமதிக்க முடியாது. ஊருக்கு புறப்படுகிறோம். பட்டம் படாமலும் விடை பெற்று கொண்டாள் மாமி. அடுத்த ஆண்டில் இருந்து அந்த சிரமம் உங்களுக்கு இருக்காது. நிர்மலாவை இங்கேயே படிக்க வைக்க ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்கேன் என்று பதில் அளித்த நரேந்திரன் வீணாவை வெட்டி விடுவது போல பார்த்தான். நிர்மலா ஊருக்கு கிளம்பினாள். வீட்டு வேலைக்காரியில் இருந்து தோட்டக்காரன் வரை எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டாள். வேண்டுமென்றே வீணாவிடம் ஏதும் பேசாது மடமடவென்று வராந்தாவை தாண்டி வாயிலில் நின்ற காரில் ஏறிக்கொண்டாள். அந்த ஏமாற்றத்தை வெளிக்காட்டாது விடை கொடுத்துவிட்டு தனது அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் வீணா. நரேந்திரன் கம்பெனி காரியங்களை கவனிக்க தினமும் காலையிலேயே புறப்பட்டு சென்று விடுவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தான். அவள் கீழே இறங்கி வரும் வரை காத்திராது தானே சாப்பிட்டுவிட்டு அசட்டையாக அவன் வெளியேறுவதைக் கண்டு அவள் உள்ளம் கொதித்தாள். இப்போது அந்த வீட்டுக்கு அவள் சொந்தக்காரி. ஆனாலும் தன்னால் அவளை அணு அணுவாக அவமானப்படுத்தி துயரத்தில் துவள செய்ய முடியும் என்பதை அவன் செயலாக்கி கொண்டிருந்தான். பழனியை தவிர மற்ற வேலையாட்கள் கூட அவளிடம் அசட்டையாக இருந்தனர். இந்த நிலையை நீடிக்கவிட்டால் அன்று காலை கருணாகரனின் அந்தரங்க காரியதரிசி சுந்தரம் ஒரு கட்டு ஃபைல்களுடன் வீணாவை காண வந்திருந்தார். நடுத்தர வயதை தாண்டிவிட்ட தோற்றம், வத்தலான உடல் அமைப்பு, நரை பரவிய முடி, வயதுக்கு மீறிய முக சுருக்கங்களுடன் உட்கார்ந்திருந்த அவரை கண்டதுமே வீணா புரிந்து கொண்டு விட்டாள். அந்தரங்க காரியதரிசியான அவருக்கு கருணாகரனது அந்தரங்கம் அத்தனையும் தெரிந்துதான் இருந்தது. கருணாகரனின் அலுவலகத்தில் கணக்கர் வேலைக்கு அமர்த்தப்பட்ட வீணாவை பார்த்ததுமே அவர் மனதில் ஒரு நெருடல் ஏற்பட்டது உண்மை. துடைத்து வைத்த தங்கச் சிலை போல இருக்கும் அந்த பெண் மீது முதலாளியின் கண்கள் பட்டுவிட்டால் கருணாகரனுக்கு பெண் சபலம் அதிகம் என்பதை அலுவலகமே அறியும். ஆனால் முதலாளிக்கு புத்தி சொல்ல யாருக்கும் தகுதியும் இல்லை, துணிவும் இல்லை. ஆனால் பெண்ணுக்கு எச்சரிக்கை செய்ய இயலுமே. வீணா அங்கு வேலையில் சேர்ந்த உடனேயே ஒரு நாள் யாரும் அருகில் இல்லாத சமயம் அவளது மேசை அருகே சுந்தரம் வந்தார். தம்மை சட்டென்று அறிமுகப்படுத்தி கொண்டார். முதலாளிக்கு அனுப்ப வேண்டிய கடிதங்களை பையன்
பையன் வசம் கொடுத்து அனுப்புமா. நீ நேர்ல எடுத்து போக தேவையில்லை. இங்க யாரிடமும் பேச்சு வச்சுக்காத. மெல்லிய குரலில் சொன்னார். வீணா திடுக்கிட்டு வியப்புடன் விழித்ததை கவனித்தார். அவருக்கு குழந்தை என்ற பந்தம் கிடையாது. அதனாலோ என்னவோ கபடமற்ற அவளது முகத்தை பார்த்ததுமே அவர் மனம் கரைந்து போய்விட்டார். அன்று மலர்ந்த மலர் போல அழகாக இருக்கும் வீணாவை தன் காலடியில் போட்டு கருணாகரன் மிதித்து விடக்கூடாது. எத்தனையோ முறை அவர் தமக்குள் கடவுளை பிரார்த்தித்து கொண்டார். ஆனால் நடந்தது வேறு. கருணாகரன் மிதிக்கவில்லை, மனைவியாக்கிக் கொண்டார். இருந்தும் என்ன பயன்? ஒரு நாள் கூட கணவருடன் வாழாது விதவை பட்டத்துடன் அந்த பெரிய பங்களாவில் இப்போது அவள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள். பழனி வந்து அழைத்ததை கேட்டு அறையில் இருந்து இறங்கி வந்து முன்னறையில் அவர் எதிரே உள்ள இருக்கையில் அமர்ந்தாள் வீணா. மெல்லிய பச்சை வண்ண நூல் சேலையும் காதுகளில் முத்துத்தோடும் வெறும் நெற்றியும் வெள்ளை ரவிக்கையுமாக காணப்பட்ட அவளை பார்க்க அவருக்கு வேதனையாக இருந்தது. இந்த ஃபைல்களில் உள்ள சில கடிதங்களுக்கு உங்கள் கையெழுத்து தேவை என்று கூறியபடி அவைகளை எடுத்து மேசை மீது பரத்தினார். பிறகு சுற்றம் முற்றம் பார்த்தார். யாரும் அருகில் தெரியவில்லை. நரேந்திரனோ வேறு யாரோ உங்களிடம் கையெழுத்து வாங்க ஏதாவது கடிதங்கள் கொண்டு வந்தால் அவைகளை நன்றாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடணும். அவசரப்படக்கூடாது. சந்தேகம் ஏற்பட்டால் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஒரு தனி வக்கீலை ஏற்பாடு செய்து தருகிறேன். அதுதான் முறை. அவரது ஆலோசனையை அவ்வப்பொழுது கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இப்போது நீங்களும் கருணாகரன் விட்டு போன வியாபாரத்தில் ஒரு முக்கிய பங்குதாரர். வீட்டோடு இப்படி கட்டுண்டு இருக்காது. அலுவலகத்தையும் தொழிற்சாலையையும் மேற்பார்வையிட வந்து போவது நல்லது. அங்கே நடக்கும் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்போது உங்களுக்கு அந்தரங்க காரியதரிசி என்றார். நரேந்திரனுக்கு யார் உதவறாங்க? சட்டென்று கேட்டாள். ஏற்கனவே இருக்கும் காரியதரிசி தனது பணியை தொடர்கிறார். மேலும் நரேந்திரன் பம்பாயில் உள்ள நிறுவனத்தின் தலைவர். மாதத்தில் பெரும் பகுதியை அவர் அங்கேயே கழிக்க நேரிடும் என்றார். அவள் புரிந்து கொண்டு கையெழுத்து போடும் அளவு ஒவ்வொரு கடிதத்தையும் வாசித்து காட்டி விளக்கினார். வீட்டிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆட்களை அவர்கள் போக்கில் விடக்கூடாது என்று எச்சரித்துவிட்டு அவள் வரவழைத்து கொடுத்த காஃபியை பருகிவிட்டு வெளியேறினார். அப்பொழுதுதான் அவள் மனதில் அந்த எண்ணமும் துணிவும் திடீரென்று உருவெடுத்தன. பழனியை அழைத்தாள். வீட்டில் உள்ள வேலையாட்கள் அத்தனை பேரையும் நான் முன் அறைக்கு வர சொன்னதாக கூப்பிடு. உத்தரவு போட்டாள். யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை. வீணா அம்மாள் துக்கத்தில் மூழ்கி கிடக்கிறார். மேலும் அடிமட்டத்தில் இருந்து வந்தவர். பங்களா வாழ்க்கையை பற்றி என்ன தெரியும் என்ற கணிப்பு அவர்களுக்கு. வேலைக்காரி வள்ளியில் இருந்து தோட்டக்காரர் கனகதுரை வரை தங்கள் போக்குப்படி வீட்டில் அமளி செய்து கொண்டிருந்தனர். சமையலறை சங்கரனின் குரல் வீட்டை கிடுகிடுத்து கொண்டிருந்தது. பழனி கொண்டு வந்து தந்த சாப்பாட்டை அவள் இதுவரை தனது அறையிலேயே சாப்பிட்டு கொண்டு கைதியைப் போல காலத்தை ஓட்டி கொண்டிருந்தாள். தொடர்ந்து இப்படியே விட்டுவிடக்கூடாது என்ற பிடிவாதம் மனதில் புயலாக புரண்டது. சமையல்காரர் சங்கரன், அவரது எடுப்பிடியாள் ஏகாம்பரம், பழனி உட்பட அந்த வீட்டில் சுமார் 7 பேர் வேலை பார்த்தனர். அனைவரும் அவள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு முன் அறையில் வந்து கை கட்டி நின்றனர். வீணா தன் குரலை கடுமையாக்கி கொண்டாள். ஐயாவின் மறைவுக்கு பிறகு இந்த வீட்டை கவனிக்கும் பொறுப்பு என்னுடையதாகிவிட்டது. இங்கே வேலை பார்க்க பிரியம் இல்லாதவர்கள் தோ தெரியும் அந்த நோட்டு புத்தகத்தில் பெயரை எழுதி கையெழுத்து போட்டுவிட்டு போகலாம். அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை சலுகைகள் எல்லாம் உரியபடி கொடுக்கப்படும். தொடர்ந்து இங்கே வேலை செய்ய விருப்பம் இருக்கிறவர்கள் என் உத்தரவுக்கு கட்டுப்பட்டால்தான் தொடர்ந்து வேலை பார்க்க இயலும். என்ன சொல்றீங்க? சிறிது அதட்டலாக கேட்டாள். சாது போல தெரிந்த வீணா இப்படி சீறி எழுவாள் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒருவர் முகத்தை மற்றவர் பார்த்து எச்சில் விழுங்கிக் கொண்டனர். கார் ஓட்டுநர் தான் துணிவுடன் பேசினார். வேலையை விட்டுட்டு போகணும் என்கிற எண்ணம் ஏதும் எங்களுக்கு இல்லை அம்மா. கூடியவரை எங்கள் மீது ஏதும் தவறு ஏற்படாது நடந்துக்க முயல்கிறோம். தப்பு ஏதாச்சும் செய்திருந்தால் அம்மா மன்னிச்சுக்கணும் என்றான் பணிவான குரலில். யாரும் தப்பு செய்யவில்லை. இனி எப்படி இந்த வீட்டில் நடந்துக்கணும் என்கிறதை சொல்லவும் உங்கள் விருப்பு வெறுப்பை தெரிஞ்சுக்கவும் தான் கூப்பிட்டேன். நீங்கள்லாம் போகலாம் உத்தரவிட்டாள். அவர்கள் எல்லோரும் அப்பால் போனதும் உள் எழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டு கையால் வாயை பொத்தியபடி மிகவும் தாழ்மையுடன் அருகில் வந்து குனிந்து அவளுக்கு மட்டும் கேட்கும் வகையில் சொன்னான்.
ஒரே பேச்சுல இவங்க கொட்டத்தை அடக்கிட்டீங்க அம்மா. ராணி போல உட்கார்ந்துகிட்டு நீங்க பேசியதை கேட்டு எல்லாரும் அசந்துட்டானுங்க. இனி யாரும் வாலை ஆட்ட மாட்டாங்க. இதே போல பழனி சொல்லி முடிக்கும் முன் வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. டக் டக் என்ற காலடி ஒலி செய்ய மிடுக்காக முன் அறைக்குள் நுழைந்த நரேந்திரனின் பின்னால் முகத்தில் அதிகப்படியான ஒப்பனையுடன் மேக்ஸி அணிந்த ஒரு இளம்பெண் சுவாதீனமாக வந்தாள். குப் என்று அறை முழுவதும் வெளிநாட்டு சென்றின் மனம் பரவியது. யார் இவள் என்று வீணா வியப்புடன் அவளை நிமிர்ந்து பார்த்தாள். சுகந்தி, அப்படி உட்கார், உன்னை என் சித்திக்கு அறிமுகப்படுத்த வேணும் என்று ஏளனமாக கூறியபடி இன்னொரு இருக்கையில் அமர்ந்து கொண்டானவன். வீணா அவர்கள் இருவரையும் சிறிது திகைப்புடன் பார்த்தாள். உடனடியாக சமாளித்து கொண்டு பொன்முறுவலுடன் அந்த மேக்ஸி சிங்காரியை கவனமாக பார்வையில் துழாவினாள். என்ன அதிசயமா இருக்கா? சுகந்தியை நான் நமது அலுவலகத்தில் தலைமை கணக்கருக்கு உதவியாளராக வேலை கொடுக்க தீர்மானிச்சிருக்கேன். இவள் எனக்கு மிகவும் நெருக்கமான தோழி. அதனால் கண் எதிரேயே வைத்து கொள்ள நினைக்கிறேன். வேண்டுமென்றே வேடிக்கையாக அட்டகாசமாக சிரித்தான் நரேந்திரன். கீழ் உதட்டை கடித்து கொண்டு முகத்தில் கொப்பளித்த வியர்வை துளிகளை மெல்ல கை குட்டையால் ஒத்தியபடி வீணா இருக்கை மீது நன்றாக சாய்ந்து கொண்டாள். ஷங்கர் என்று கை தட்டி சமையல்காரரை உரத்த குரலில் அழைத்தான் நரேந்திரன். வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிக்கு சூடா கொஞ்சம் மால்டோவா போட்டு எடுத்து வா. அதற்கு மேல் அவனது அட்டகாசங்களை பொறுத்து கொள்ள வீணா விரும்பவில்லை. பணிவுடன் முன் அறை வாயிற்படி அருகே நின்றபடி உள்ளே தலையை நீட்டிய ஷங்கரிடம் சொன்னாள். தேவையில்லை, நீங்கள் உங்கள் காரியத்தை கவனியுங்கள். அப்படியே பழனியை இங்கே வர சொல்லுங்கள் என்றாள் கடுமையான குரலில். உள்ளே நடப்பவை அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்தபடி அவளது நிழல் போல் அறைக்கு சற்று வெளியே நின்றிருந்தான் பழனி. அடுத்த கணம் கைகளை கட்டி கொண்டு வந்து அவள் எதிரே நின்றான். தாடை இறுக பற்களை கடித்து கொண்டு கோபத்தில் பாம்பு போல் சீறிய நரேந்திரனை அவள் சட்டை செய்யவில்லை. பழனியை பார்த்து கொஞ்சம் உரத்த குரலில் பேசினாள். இந்த அம்மாவை நம் காரில் ஏத்திக்கிட்டு நீயும் கூட துணையாக போய் இவங்க பிடிக்க வேண்டிய பஸ் நிலையத்தில் இறக்கி விட்டு வரும்படி நம்ம டிரைவர் கிட்ட சொல். சீக்கிரம் திரும்பிவிடு. பிறகு எனக்கு வெளியே போக கார் தேவைப்படும். பழனி சரிம்மா என்றபடி அங்கிருந்து நழுவினான். மிஸ் சுகந்தி, எழுந்திருமா. இது வீடு. வேலை சம்பந்தப்பட்ட சங்கதிகளை அலுவலகத்துல வச்சுக்கலாம். நான் சொன்னது உன் காதிலும் கேட்டிருக்கும் இல்லையா? மிடுக்காக சொன்னாள் வீணா. நகப்பூச்சில் மின்னிய இடக்கை நுனி விரலை மெல்ல கடித்தபடி எழுந்து நின்ற சுகந்தி குழப்பத்துடன் நரேந்திரனை பார்த்து நெளிந்தாள். எங்கள் அலுவலகத்தில் பெண் ஊழியர்கள் சேலை அணிந்து கொண்டு கொஞ்சம் அடக்கமாக இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம். நீ அங்கே வேலை செய்ய ஆசைப்பட்டால் அந்த தகுதிகளுடன் அடுத்த வாரம் ஒரு நாள் சான்றிதழ்களுடன் எங்கள் காரியதரிசியை வந்து பார். சீக்கிரம் கிளம்பு. பழனி காத்திருக்கான். கடுமையான குரலில் அதட்டினாள் வீணா. திரு திருவென்று விழித்த சுகந்தி மேற்கொண்டு ஏதும் பேச முடியாது. கோபத்துடன் நரேந்திரனை உறுத்து பார்த்துவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். இந்த எதிர்ப்பை சிறிதும் நரேந்திரன் எதிர்பார்க்கவில்லை. முகம் சிவந்து நெஞ்சு படபடக்க கோபாவேசத்தில் பேச வாய் இழந்து சிலையாகி போனான். கார் கிளம்பிய ஓசை கேட்டதும் அவன் விழிப்படைந்தான். அவள் என் சிநேகிதி. அவளை எப்படி அவமானப்படுத்தி விட்டீங்க தெரியுமா? அடிக்குரலில் அதட்டினான். உனக்கு சிநேகிதிகள் பலர் இருக்கலாம். அது உன் சொந்த விஷயம். அவர்களை நீ வெளியே சந்தித்து கொண்டு உறவை கொண்டாடலாம். அது உன் உரிமை. வேலை தேடிக்கொண்டு வந்தவளை அறிமுகப்படுத்தினேன். வேலை தேடி வருகிறவர்கள் வீட்டுக்கு வர தேவையில்லை. என் தனிமையை கண்டவர்கள் வந்து கலைக்க தேவையில்லை. உன் சிநேகிதிகளின் எண்ணிக்கைகளை அவசியம் நான் தெரிந்து கொள்ள வேணுமோ? ரொம்ப திமிரா பேசுறீங்க. நானா நீயா? சுகந்தி சிரமப்பட்டு வேலை பார்க்கும் பெண்ணாக எனக்கு படவில்லை. அவளது ஒப்பனையும் உடையும். நிறுத்துங்க, போதும். விதவிதமா ஒப்பனை செய்துகிட்டு நாளுக்கு ஒரு வண்ணச் செயலை கட்டி கொண்டு எங்கள் அலுவலகத்தில் கணக்கரா வேலை பார்க்க புகுந்த நீங்கள் என் அப்பாவை மயக்கி கைக்குள் போட்டு கொண்டது மட்டும் எந்த விதத்தில் ஒழுங்கு? யார் யாரை கைக்குள் போட்டுக்கொண்டு அடிமைப்படுத்த பார்த்தாங்க என்பதை பற்றி நான் பேச தயாராக இல்லை. கடந்த காலத்தை நினைக்கவும் வெட்கமாக இருக்கிறதோ? நரேந்திரன், மறுபடியும் சொல்கிறேன். மாதத்தில் ஒரு சில நாள்தான் நீ சென்னை அலுவலகத்தையும் தொழிற்சாலையையும் மேற்பார்வையிட வேண்டியிருக்கும். மற்ற நாட்களில் பம்பாய் அலுவலக பொறுப்பில் அங்கு இருப்பாய். கம்பெனி சங்கதிகளை சரியாகவே தெரிஞ்சுகிட்டு இருக்கீங்களே. அந்த சில நாள் உன்னை இங்கே தங்க அனுமதிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. கோபத்துடன் நிமிர்ந்து பார்த்தான் நரேந்திரன். இங்கே நீ தங்கி இருக்க விரும்பினால்
காலையில் நேரத்திற்கு எழுந்து குளித்துவிட்டு உடை மாத்திக்கொண்டு காஃபி பலகாரம் என்னோட சாப்பிடணும். நினைத்த போது வருவது போவது எல்லாம் இங்குள்ள ஆழ்படைகளுக்கு சரிப்பட்டு வராது. வீட்டில் எல்லோரும் அவரவர் வேலைகளை ஒழுங்காக செய்யணும் என்பது என் விருப்பம். அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது நிபந்தனைகள் உண்டா? துக்க காரியங்கள் ஒருவாறு நடந்தேறி விட்டதால் நான் இனி அலுவலகத்தையும் தொழிற்சாலையையும் தினமும் போய் கவனிக்கப் போகிறேன். இவை பற்றி ஆலோசனை ஏதாவது தர முடிந்தால் ஏற்க தயாராக இருக்கிறேன். அடி சக்கை, இப்போ நீங்கள் அப்பா இருந்த இடத்தை ஆக்கிரமிக்க போறீங்களா? அந்த ஏசி அறையில் சுழல் நாற்காலியில் உட்கார்ந்ததும் வியாபார நுணுக்கங்கள் பொங்கி புரண்டு மூளைக்குள் சுழன்று கொள்ளும்னு நினைக்கிறீங்களா? கேலியும் கோபமுமாக சிரித்தான். உன் அப்பாவோ நீயோ ஒரே நாளில் வியாபார உத்திகளை கற்றுக்கொள்ளவில்லை. கடினமான உழைப்பும் அனுபவமும் காலமும் கற்றுத் தந்தன. உன் தந்தையின் திறமை உனக்கு இருக்க முடியாது. ஏன்னா நீ இப்பத்தான தொழிலில் புகுந்தவன். உனக்கு பின் நான் அதில் ஈடுபட போகிறேன். அப்படியா? செஞ்சு பாருங்கோ. தேன் கூட்டை காலால் உதைத்த பின் என்ன நடக்கும் தெரியுமா? சிநேகிதிகள் பார்ட்டிகள் என்ற பல முட்டுக்கட்டைகள் இடையே உன்னால் பம்பாய் அலுவலகத்தை கவனித்துக் கொள்ள முடியும்னா முழு மனதோடு அதில் இறங்கப் போகும் என்னால் கவனிக்க முடியாதா? ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்ற கொள்கையா? நரேந்திரன் உறக்கவே சிரித்தான். பதவியை திறமையோடு வகிக்க ஒரு பெண் தெரிஞ்சு கொண்டு விட்டால் அவள் பின் கைகளை கட்டிக்கொண்டு பணிவுடன் நடக்க ஆண்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் நான் பயப்பட போறதில்லை. அடுத்தபடியா நான் செய்ய போறதையும் நீ தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். நிர்மலாவின் படிப்பு முடிஞ்சதும் அவளை இங்குள்ள ஒரு பள்ளியில் சேர்க்க நீ ஏற்பாடு செய்திருக்க மகிழ்ச்சி. ஆனால் அவள் வீட்டில் தங்கித்தான் மேற்கொண்டு படிக்கப் போகிறாள். தேர்வு முடிந்ததும் உடனடியாக பழனியுடன் அவளை வீட்டுக்கு அனுப்பும்படி பள்ளி தலைவிக்கு கடிதம் எழுதியிருக்கேன். யாரை கேட்டு செஞ்சீங்க? கோபத்துடன் கத்தினான். யாரையும் கேட்க தேவையில்லை. அவள் இந்த வீட்டில் என்னுடன் இருக்க வேண்டும், என் கண்காணிப்பில் வளர வேண்டும் என்று நிர்பந்திக்க எனக்கு உரிமை உண்டு. கோடை விடுமுறையின் போது அவளை நான் பம்பாய்க்கு என்னுடன் அழைத்து செல்ல போகிறேன். முடியாது. நீ உன் அப்பாவின் உயிலை சரியாக படிக்கவில்லை என்று புரிகிறது. அதில் உள்ள ஒரு நிபந்தனையின்படி அவருக்கு திடீரென்று மரணம் ஏற்பட்டு விட்டால் மைனர் பெண்ணான நிர்மலா என் பாதுகாப்பில் வளர வேண்டும் என்று இருக்கிறது. அந்த உயிலின்படி நான் தான் அவளது பாதுகாவல் இப்போது. அதனால் என்னோட நீ மோதிக்கொள்வதில் பயன் இல்லை. அருகில் இருந்த பித்தானை அமுக்கினாள் வீணா. சங்கரன் சமையல் அறையில் இருந்து ஓடி வந்தார். இருவருக்கும் 2 டம்ளரில் குளிர்பானம் எடுத்து வாங்க கொண்டு வந்தார். ஒரு டம்ளரை எடுத்து, இந்தா சாப்பிடு, உன் கோபம் அடங்கும் என்று முறுவலித்தபடி அவனிடம் நீட்டிவிட்டு இன்னொரு டம்ளரில் இருந்த பானத்தை உறிஞ்சியபடி அவனை வேடிக்கையாக பார்த்தாள். உள்ளங்காலில் இருந்து உச்சி முடிவரை யாரோ தன்னை உலுக்குவது போன்ற ஒரு அவமான உணர்வில் கட்டுண்டு போனான் நரேந்திரன். இவள் எப்படிப்பட்டவள் என்று கணக்கிட முடியலையோ? பார்த்தால் சாது போல தென்பட்டாள். இப்போ பாயும் புலியாக மாறிவிட்டிருக்கிறாளே. அதிகாரம் வந்தால் பெண்கள் புலியாகி விடுவார்களோ? தன்னுள் பலவும் எண்ணி குழம்பி போனான் அவன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.